வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. நகர்ப்புற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. ஒரு மேனேஜர் இருக்கார். அந்த மேனேஜரை அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பெண் வழியாக சாயந்தரமாக ஒரு 3 மணிக்காக வந்து, சார் இன்றைக்கி 4 மணிக்கு நான் வெளியில் போகணும், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன வேலைன்றாரு. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மூவி போகலான்னு இருக்கோம், அதுக்காக சொல்கிறாங்க. சரின்ட்டு அப்படியா வேலையெல்லாம் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. வேலையை இதை முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு ஆண் வருவார். ஜென்ஸ் வந்து அவர்கிட்ட, சார் இதுமாரி நான் 4 மணிக்கு கொஞ்சம் பர்மிஷனில் போகணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் சரி அந்த வேலையெல்லாம் முடிச்சிங்களான்னாரு. இல்லை சார் அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறேன், இந்த வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறேன்னு. இல்லை வேணாம் நீங்கள் இவங்ககிட்ட கொடுத்துருங்க அந்த வேலையை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டுவார். உடனே இந்த அம்மா ரொம்ப கோபமாகிடுவாங்க. என்னடா இது, நம்ம கேட்டால் லீவ் பர்மிஷன் கேட்டால் நம்ம கொடுக்காம அவர் வேலையும் சேர்த்து நம்ம பார்க்க சொல்கிறாங்களேன்ட்டு பார்ப்பாங்க அவங்க. அதான் அவர் வந்து கேட்டார் இல்லையா, ஜென்ஸ் கேட்டார் இல்லையா, அவர் முன்னாடியே கிளம்பி போயிடுவார். அதேமாதிரி ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த மீட்டிங் நடக்கிற நேரத்தில் அந்த ஜென்ஸ் ஸ்டாஃப் வருவார். சார் இந்த மாதம் எனக்கு ஒரு 5000 இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் நான் 7 நாள் லீவ் போட்டேன், அந்த 7 நாளுக்கும் நீங்கள் சேலரி போட்டிருக்கீங்க, சேலரிலாம் பிடித்தம் பண்ணல அப்படின்ற இதை சொல்கிறார். இல்லை நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா வந்து பாருங்கள், நான் அதுக்கு உண்டான காரணத்தை சொல்கிறேன்னு இங்கே மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, அதனால் நீங்கள் அப்புறமா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது அந்த நேரத்தில் இங்கே மீட்டிங்கில் அந்த லேடிஸ்லாம் வந்து ஒரு மேனேஜர்கிட்ட, சார் நீங்கள் என்ன அவருக்கு மட்டும் தனியாக பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க, எங்களை இந்த இதில் அவரை தனியாக இது பண்ணுறீங்க, எங்களெல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, நான் ஒரு ஹவர் பர்மிஷன் போட்டால் கூட 3 ஹவருக்கு மேலே போச்சுன்னா ஆஃப் டே லீவ் போட்டுருவேன், சேலரியை கட் பண்ணிடுறீங்க, 6 நாள் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட சேலரியை கட் பண்ணுறீங்க, அவருக்கு 7 நாளைக்கு நீங்கள் சேலரியை போட்டுறீங்க, இது பார்ஷியாலிட்டி தான் அப்படின்றார். அவர் ஒன்று என்ன சொல்லுவார், மேனேஜர் நான் தான் அந்த கம்பெனிக்கு மேனேஜர், எனக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்கெல்லாம் இதுமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு சரியான விளக்கம் கொடுக்கலாம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேலையை ரிசைன் பண்ணுற வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே நம்ம சரி உங்களுக்கு விளக்கம் தான் வேணும், அப்போ சொல்கிறேன்ட்டு அதை சொல்லுவார். அவர் வந்து அவர் பேர் நவீன் வந்து ஒரு மலைவாழ் ஜனங்களுக்கு, படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு ஈவினிங்கில் 1 ஹவர் பர்மிஷன் போட்டார்னா ஒரு நாள் கூட அவர் வேஸ்ட் பண்ண மாட்டார். அங்கே போய் அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துவார். அங்கே படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு அவங்கள எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டு, அந்த ஒரு NGO மூலமாக அவங்களெல்லாம் சேர்த்து விட்டு அவங்களுக்கு உண்டான உதவிகள்லாம் செய்வார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அங்கே செய்யும்போதெல்லாம் நம்ம கம்பெனி பேரையும் அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதனால் நம்ம கம்பெனிக்கும் ஒரு கிரெடிட்டாக இருக்குது. இப்போ நான் என்னால் நினச்சா அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது, யாருக்கும் உதவி பண்ண முடியல நேரடியாக. அதனால் நான் வந்து என்னால் முடியலனாலும் அட்லீஸ்ட் செய்கிறவரையாவது தொந்தரவு பண்ணக்கூடாது, அவரையாவது செய்ய விடலாமே அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் மேனேஜர். உடனே அங்கே இருந்த லேடி ஸ்டாஃப்லாம், ஐயோ சாரி சார், எங்களுக்கு இது தெரியாமல் போச்சு, அவர் அந்த வேலையை நல்லா செய்யட்டும், நான் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு என்னென்ன ஒர்க் இருக்குதோ அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. உடனே இன்னும் ஒரு அம்மா, சார் நான் பண உதவி, அவர் படிக்க ஃபீஸ்லாம் கட்டுறாரு இல்லையா, அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு உண்டான செலவை நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தலைபட்சமாக மேனேஜர் மேலே பொறாமப்பட்டவங்க இப்போ அவர் செய்கிற செயலை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் செய்கிற செயலில் இவங்களும் சேர்ந்து அந்த நவீன்றவருக்கு உதவி பண்ணுறாங்க. அதெல்லாம் இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, சமுதாய தொண்டு, அதாவது சுயநலமாக இல்லாமல் சமுதாய பணிகளை நம்ம செய்தோம்னா நம்மளோட சேர்ந்துக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. தனித்தனியாக அவங்களால செய்ய முடியலனாலும் யாரோ ஒருத்தர் செய்கிறவங்களுக்கு ஊக்கப்படுத்துவாங்க. ஊக்கப்படுறது தான் அந்த கதை சொல்லும். நன்றி, வணக்கம்.